morning students. உங்களுக்கு 3 சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் தொடர்ந்து 4th சாப்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். நம்ம ப்ளஸ் ஒன்ல முக்கோணவியலை பற்றி அவ்வளோக்காக பார்க்கவே இல்லை. நமக்கு டைம் கிடையாதுனால கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன் இல்லையா. சரி, பரவாயில்ல. இங்கே உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சிரமமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அங்கே படித்த விஷயங்கள் கொஞ்சம் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் முக்கோணவியல் இல்லை, வேறு இடத்துல படித்தா அதை யூஸ் பண்ணுறோம். சரி, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். முக்கோணவியல் சார்புகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சைன், காஸ், tan, secant, cosecant, cot இருக்கு இல்லையா, அது முக்கோணவியல் சார்புகள். நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்னா sin theta, sin inverse of x. இது முக்கோணவியல் சார்பு, இது நேர்மாறு முக்கோணவியல் சார்பு. ஏன் சார் அதை நேர்மாறுன்னு சொன்னோம்னா இன்வெர்ஸ், அதாவது 1/x அப்படின்னு இது x இன்வெர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. நம்ம அணிகளை படிச்சிருக்கோம், a இன்வெர்ஸ் படிச்சோம் இல்லையா, அதான் நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான். அப்போ நம்ம இங்கே என்ன சார் படிக்க போறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளை பற்றி படிக்க போறோம். அப்போ இந்த 6 இருக்குல்ல, சைன், காஸ், tan, secant, cosecant, cot இல்லையா, அதுக்கு அப்படியே ஒவ்வொருக்குமே என்னது cot inverse of x. இங்க எல்லாமே கோணத்தை வரும், பாகையானது வரும். எல்லாமே என்ன அப்படின்னா எண் மதிப்புகள் வரும். சரிங்களா. இங்க என்ன வரும், சைன் தீட்டா அப்படின்னா இது என்னது கோணத்தை குறிக்கும் பாகை அல்லது ரேடியன். பாகை அப்படின்னா 90 டிகிரி 60 டிகிரி அப்படின்னு எழுதுறது. ரேடியன் π/2 π/3 அப்படின்னு எழுதுறது. அதே மாதிரி இன்வெர்ஸ்ல வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா நம்பர்ஸ் வரும், ரியல் நம்பர். சரியா, நம்பர்ஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு. சரிங்களா. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் இங்க வந்து தீட்டா பாகை அதெல்லாம் வரவே வராது. சரிங்களா. சரி, அதான் படித்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 143ல சில அடிப்படை கருத்துக்கள் சொல்லிட்டு வரையறை 4.2 காலவட்ட ஒழுங்குடைமை. என்ன சார் காலவட்ட ஒழுங்குடைமை? காலவட்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இன்னைக்கு தேதி என்னது பாரு, இன்னைக்கு என்ன தேதி 22 சாரி 25 என்ன கிழமை, சண்டே. சரிங்களா. இது கூட நிறைய ஆட் பண்ணுறேன். அப்போ வர டேட் என்ன எழுதணும், சண்டே. அப்போ இன்னைக்கு 25 சண்டே தான். அடுத்து 7 ஆட் பண்ணும்போது இந்த மாசத்துல முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன கண்டு வர 31 அந்த மாசத்துல நம்ம 31. அப்ப 7 ஆட் பண்ணோம்னா 32. அப்போ 1ஆம் தேதி என்ன சண்டே. அடுத்து 8ஆம் தேதி என்னவா இருக்கு, சண்டே. அப்ப 25 போட்டாலும் சண்டே தான் வருது, 1 போட்டாலும் சண்டே தான் வருது, 8 போட்டாலும் சண்டே வருது. இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு, ஆனா இது என்னவா இருக்கு, மாறி மாறி வருது. இதுதான் வட்டம், கால வட்டம். அதாவது காலம் அப்படிங்கிற வாரத்துல 7 நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மறுபடியும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போன பின்னாடி மறுபடியும் ரிட்டர்ன். புரியுதா. நம்ம கிளாக்ல பாத்தோம்னா 12 1 2 3 4 அப்படியே வந்து 11 12 மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன். இதுதான் காலவட்டம். அப்ப இந்த காலவட்டம் இங்க இருந்து இங்க சுத்தி இங்க வருது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், இந்த காலம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த காலவட்டத்தான காலம், காலவட்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்றது. புரியுதுங்களா. இப்போ ஒரு மாசம் வந்து தேதி, சரிங்களா, கிழமைகள், அதே மாதிரி கிளாக்ல டைம் எல்லாமே. டைம் அப்படின்னா 12 hours, வீக்னா 7 days. காலம். சரிங்களா. இதுதான் காலவட்டம். இதை எங்க சார் நம்ம என்ன பண்ணலாம், முக்கோணவியல் எங்க சார் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ sin 0 டிகிரி = 0. அடுத்து எப்ப சார் வரும் அப்படின்னா sin π 180 என்ன வரும், 0 வரும். அடுத்து sin 2π என்ன வரும், 0 வரும். அப்ப இதுக்கு இடையில நம்பர் வருமா சார், வரும். sin 90 என்ன சார், 1.
sin 270 இலவச -1. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காலவட்ட தடை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது 90 டிகிரி 180 270 360. அப்ப 0 டிகிரி = 360. அப்போ ஒரு காலவட்டம் சுத்தி வர்றதுக்கு எத்தனை டிகிரி? 360 டிகிரி. 360 நம்ம ரேடியஸ் சொன்னா 2π. π மீன்ஸ் 180. ஓகேவா? இதுதான் காலவட்டம். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். அந்த டெஃபினிஷன் பாருங்க. ஒரு மெய்மதிப்புடைய சார்பு f இன் சார்பகத்தில் உள்ள அனைத்து x-க்கும் ஒரு மிகை மெய்யெண் p ஐ x plus p ஆனது f இன் சார்பகத்தில் இருக்குமாறு f of x plus p = f of x என காண இயலுமானால் x ஐ திரும்ப சார்பு அல்லது காலவட்ட சார்பு என்போம். புரியாத மாதிரி இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா f of x = sin x வச்சுக்கலாம். f of x sin x. f of 0 = sin 0 = 0. f of 2π = 2π என்ன பண்ணோம்னா 2π plus 0 = sin 2π = 0. அப்ப therefore f of 2π plus 0 = f of 0. இதுதான் p. இது x. இது p. இது x. அதான் சொல்லிருக்காங்க. ஆனதுக்கு தேவையான. சரிங்களா? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ sin x கீழே பாருங்க. எடுத்துக்காட்டாக sin x, cos x, cosecant x, secant x மற்றும் e⁻ix. e⁻ix னா குட். என்னது? cos θ plus i sin cos x plus i sin x. i வின் காலம் 2π rn ஆகும். rn நாலும் ஒண்ணுதான், ரேடியன் நாலும் ஒண்ணுதான். rn நாலும் ஒண்ணுதான், ரேடியன் நாலும் ஒண்ணுதான். கொண்ட காலவட்ட சார்புகள் ஆகும். மாறாக tan x ன் cot x ஓட காலவட்டம் எவ்வளவு? π. tan க்கு cot க்கு மட்டும் π, மீதி எல்லாமே என்ன இருக்குன்னு 2π. நெக்ஸ்ட் வரையறை 4.2. ஒற்றை மற்றும் இரட்டை சார்புகள். ஒற்றை மற்றும் இரட்டை சார்புகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்த்துருக்கு யாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்றேன். ஒற்றைப்படை சார்பு, இரட்டை சார்புகள். என்னது சார் ஒற்றை சார்பு, இரட்டை சார்பு? இப்ப f of x = cos x, f of minus x = x minus x. cos x உள்ளுக்குள்ள மைனஸ் இருந்தாலும் அது வெளியே வரும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆ மாறிடும். cos x. அப்ப இதுவும் சமம். அப்ப இதுவும் சமம். அப்ப f of x = f of minus x. அப்போ ஒரு சார்புல x க்கு பதிலு மைனஸ் x போட்டாலும் வேல்யூ மாறவே இல்லை அப்படின்னா அந்த சார்பு இரட்டை சார்பு. f of x = x². f of minus x = minus x whole square, that is x². இப்போ ரெண்டு சமம், அந்த ரெண்டு சமம். அப்ப f of x = plus x போட்டாலும் அதுதான், minus x போட்டாலும் அதுதான். அப்படின்னா that is even function. சரிங்களா? இரட்டை சார்பு. சரிங்களா? அப்போ ஒற்றை சார்பு எப்படி சார் இருக்கா? எப்படி இருக்கு? குட், வெரி குட். f of x = minus f of x. மைனஸ் போடும்போது சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. மைனஸ் போடும்போது சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. that is f of x = sin x. அப்ப f of minus x = sin minus x. sin வெளிய மைனஸ் இருக்கும் வரும். குட். இப்போ sin x. இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்தாங்க. அப்ப மைனஸ் f of minus x. மைனஸ் இங்க வந்துச்சு. இப்போ இது சமமா? அப்ப இது சமமா? அப்ப f of x = minus f of minus x. இது கூட கிளியரா இருக்கா? என்ன இருக்கு?
மைனஸ் வந்துச்சா மைனஸ் இது மைனஸ் f of minus x equal to மைனஸ் இதோட பேர் என்னது f of x ஆ f of x அப்ப f of minus x equal to minus f of x சரிங்களா f of x equal to minus f of x ன்னு இருந்துச்சுன்னா ஒற்றை சார்பு f of x equal to f of minus x இதுவும் சேமா இருந்துச்சுன்னா f of x f of minus x சேமா இருந்துச்சுன்னா இரட்டை சார்பு f of x f of சரி f of minus x equal to கன்ஃபியூஸ் ஆகுதப்பா பாருங்க இரட்டை சார்புனா f of x f of minus x சேமா இருக்கும் ஒற்றை சார்புனா f of x minus f of minus x அதான் எழுதிருந்தேன் அதுவும் சரிதான் சரியா எப்படி இருக்கு மைனஸ் வெளியே எழுத இப்படி எழுதிருப்பாங்க f of minus x equal to minus f of x சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அது ஒற்றை சார்பு சரிங்களா இப்போ எது எதுலாம் ஒற்றை சார்பு எது எதுலாம் இரட்டை சார்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா sin x அதாவது முக்கோணவியலில் பார்த்தீங்க அப்படின்னா sin x அதோட தலையை cosecant x tan x cot x இது எல்லாமே ஒற்றை சார்பு cos x secant x மட்டும் தான் இரட்டை சார்பு இது எல்லாமே என்னது ஒற்றை சார்பு அதே மாதிரி கோவை பாலினாமியல்ல பாத்தீங்கன்னா x ஓட அடுக்கு வந்து இரட்டைப்படையா இருந்தா இரட்டை சார்பு x ஓட அடுக்கு ஒற்றைப்படையா இருந்தா ஒற்றை சார்பு x ஓட அடுக்கு இரட்டைப்படையா இருந்தா இரட்டை சார்பு x ஓட அடுக்கு ஒற்றைப்படையா இருந்தா ஒற்றை சார்பு உங்களுக்கு பாருங்க சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து குறிப்பு பாருங்க g மற்றும் h க்கு காலம் இருந்து f g + or - h என்றவாறு இருந்தால் f இன் காலம் மீச்சிமா எதோட காலமா g யோட காலத்தையும் h ஓட காலத்தையோட மீச்சிமாவா இருக்கும் மீச்சிறிய மடங்கு சரிங்களா எடுத்துக்கிட்ட y cos 6x + sin 4x இன் காலம் π ன்னு சொல்லிருக்காங்க cos இங்க பாருங்க equal to cos 6x plus sin 4x cos x ஓட காலம் வந்து 2π அப்ப cos 6x ஓட காலம் அப்படின்னா எவ்வளவு 2π/6 வருமா 2π/6 அதே மாதிரி sin x ஓட காலம் 2π தான் அப்ப 4x காலம் வந்து 2π/4 வருமா சரி sin 4x ஓட காலம் 2π/4 இப்போ இதுனா என்னது π/6 னா எவ்வளவு கண்ணு 30 30 × 2 60 அப்ப இது எவ்வளவு கண்ணு 60 இது எவ்வளவு π/4 னா 45 45 தானே π/4 னா 45 45 × 2 90 இப்போ இது ரெண்டு மீட்ஸ்மா இருக்கு 30 போட்டுக்கலாமா 2 3 இது ரெண்டு மீட்ஸ்மா 2 மீட்ஸ் வரைக்கும் தெரியுமா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறீங்க 60 6 180 என்னது பை புரியுதா கண்ணு அதே போல அடுத்தது பார்த்துக்கலாம் சரிங்களா சரி முக்கோணவியல் சார்புகளின் சார்பகம் மற்றும் வீச்சகம் என்னது சார் இந்த சார்பகம் வீச்சகம் நம்ம வந்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர்ல பத்தி ஃபுல்லா பார்த்துப்போம் சாப்டர் சார்பகம்னா என்ன வீச்சகம்னா என்ன சொன்ன சார்பகத்தை காண்க வீச்சகத்தை காண்க அப்படிலாம் பார்த்துருக்கோம் நீங்க அதை பாருங்க முக்கோணவியல் சார்பு சார்பகம் sin x வந்து 6 வீச்சகம் வந்து -1 +1 நம்ம பார்த்தோம் ஞாபகம்டா sin x sin x வீச்சகம் -1 சார்பகம் x ஓட மதிப்பு போட்டு ஒரு sin வாங்க பின்னாடி பார்க்கலாம் +1 அதிகபட்சம் +1 வரும் குறைந்தபட்சம் -1 வரும் ஆனா இங்க என்ன போயிட்டே இருக்கும் இது போயிட்டே இருக்கும் -1 இருந்து +1 அதுதான் சார்பகம் x அச்சு சார்பகம் y அச்சு என்ன வீச்சகம் y அச்சு அதிகபட்சம் என்ன வரும் +1 வரும் குறைந்தபட்சம் -1 வரும் இதே போல cos x
tan xல பாத்தீங்க அப்படின்னா r பார் கொடுத்துருக்காங்க. r டிஃபரன்ஸ் 2n plus 1 pi by 2 where n belongs to z. இது கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் r minus pi by 2 இல்ல r minus 0 அப்படின்னு எழுதலாம். r ல 0 போட்டு நீக்கணும். அதே போல இது இப்படி போட்டாலும் ஒண்ணா இருக்கும். மைனஸ் போட்டாலும் ஒண்ணுதான், இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். அப்ப r ல எதை நீக்கணும்னா pi by 2 ஒற்றைப்படை, இது என்னது ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை pi by 2 போற நீக்கணும். அதாவது pi by 2 3 pi by 2 5 pi by 2 இது போற நீக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் tan என்ன வந்திருக்கு, இன்ஃபினிட்டி வந்திருக்கும். அதனால அதை நீக்கணும். அங்க வந்து என்னது சார்பு வந்து வரையறுக்கப்பட்டு இருக்காது. ஸோ அதெல்லாம் நீக்க வைக்கணும். சரிங்களா? கொசிகன் எக்ஸ் பார்த்துக்கோங்க, சீக்கன் எக்ஸ் பார்த்துக்கோங்க, காட் எக்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த டேபிள நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து வரைபடத்தின் வீச்சு மற்றும் காலம். வரைபடத்தின் வீச்சு மற்றும் காலம் என்னது சார்? வீச்சு நான் உடைய சைன் படம் போட்டுருக்கேன். அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா சைன் படம் உங்களுக்கு நல்லா தெரியும். 0 pi by 2 pi 2 pi by 2 சரி 0 by 3 pi by 2 2 pi. அதே மாதிரி minus pi by 2 minus pi minus 3 pi by 2 அடுத்து minus 2 pi. இங்கே plus 1 2 அதே இங்கே minus 1 minus 2. தெரியுமா உங்களுக்கு படம்? சைன் படம் இருக்கா? சைன் படம் நிறைய போட்டேன், இவ்வளோ வராது. நான் ஒன்று இங்கே தானே இருக்கேன். சரி, அதை மாற்றி நம்ம கீழே அடிக்கிறேன். மைனஸ் ஒன்று மேலே அடிக்கிறேன். ப்ளஸ் ஓகேவா? இப்போ இது சைன். அப்போ சைனோட காலம் என்னன்னு பார்த்தோம். எப்படி நமக்கு சைனோட காலம் 2 பை. அடுத்து வீச்சு என்ன பார்த்தோம்? ரேஞ்ச் பார்த்துருவோம். டேபிள் முன்னாடி பாருங்க. வீச்சு இடம் என்னதுன்னு -1 அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப காலம் என்ன அப்படிங்கறத பீரியட் அப்படிங்கறது எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா, இத சைன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் நான் எடுக்கிறேன். எப்படி சரி இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுக்கிறேன். இந்த கிராஃப் மட்டும் பார்த்துக்கலாம், இதை மட்டும் பார்த்துக்கலாம், இதை மட்டும் நான் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படிதானே இருக்கு. இதை மட்டும் கட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டே போனோமா, இதுதானே மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இப்படியே போகுது, இங்க வந்துருச்சு, கீழே போகுது, மேலே போகுது. இப்போ மறுபடியும் இதை தாண்டி இங்க போயிடுச்சுன்னா இதே மாதிரி தான் அர்த்தம். புரியுதுங்களா சொல்றது? இங்க இருந்து இங்க வந்து இப்படி போயிடுச்சு, இதை தாண்டும் போது இதே மாதிரி தான் என்ன ஆகுது, அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்க இறங்கும் போது என்னவாகும், இந்த வந்துருமா? சரிங்களா? அப்ப இங்க எடுத்துங்களேன், இந்த இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த வரைபடத்துக்கு தேவையான மொத்த மதிப்புகளும் 0 to 2 பை. அப்ப காலம், அப்ப இப்ப கிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து மொத்தமா வந்து இங்க முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு தூரம் ஆகுது. சரிங்களா? திரும்ப வந்துச்சுன்னா அது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 2 பை. சரிங்களா? சப்போஸ் இங்க இருந்தா தொடங்கணுமா சார்? வேண்டாம், இங்க இருந்து தொடங்குங்க. அப்ப இங்க இருந்து தொடங்கணும், அதே இங்க வந்து இங்க முடியணும். அப்ப என்னன்னா அதே 12 மணி நேரத்துல இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த நேரத்துக்கு தொடங்கினாலும் மொத்த காலம் எவ்வளவு வரும், 2
பை. சரி பீச் பாருங்க. பீச்னா அதிகபட்சம் எவ்வளவு வருது 1, குறைந்தபட்சம் எவ்வளவு வருது -1. இந்த டிஸ்டன்ஸ் தான் பீச். சரியா? அதிகபட்சம் எவ்வளவு வருது குறைந்தபட்சம் எவ்வளவு வருது ரெண்டுக்குள்ள கேப் டிஸ்டன்ஸ் தான் பீச். சரிங்களா? பீச் காலம் அப்படிங்கிறது என்ன தெரியுதா? சரி குறிப்பு பார்த்துங்க, படிச்சு பார்த்துங்க. குறிப்பு ரொம்ப முக்கியம். காலவட்ட சார்பின் கால அளவிற்கு சமமான நீளம் கொண்ட இடைவெளியில் வரையப்படும் வரைபட பகுதி திரும்ப திரும்ப வரும் பல வரைபட பகுதிகளை கொண்டதாக அச்சார்பின் மொத்த வரைபடம் அமையும். புரியும் நினைக்கிறேன். இந்த படத்தை மறுபடியும் வரைஞ்சாதான் சார்பின் மொத்த வரைபடம். ஒற்றை சார்பின் வரைபடமானது ஆதியை பொறுத்து சமச்சீராகும். இரட்டை சார்பின் வரைபடமானது ஒய்யச்சி பொறுத்து சமச்சீராகும். இப்ப ஆதியை பொறுத்து இது சமச்சீர், இது சைனக்ஸ் ஒற்றை சார்பு. இப்ப ஆதியை பொறுத்து சமச்சீர். ஆதியை பொறுத்து சமச்சீர் அப்படின்னு எப்படி சார் சொல்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஆதி எடுத்துக்கிறேன், வச்சுக்கலாமா? x = y இப்படி கட் பண்ணி அப்படியே ரெண்டு ஒண்ணா வந்துருமா? சரிங்களா? ஆதியை பொறுத்து சமச்சீர். இது வேற படமா இந்த டாஸ் படம் இருந்துச்சு. டாஸ் படம் என்ன இங்க வந்துருக்கோம், உங்களுக்கு இதை பத்தி சொல்லணும். அப்ப டாஸ் படம் இருந்தது ஒய்ஹெச் பொறுத்து சமச்சீர். ஒய்ஹெச் இந்த பக்கம் எப்படி போட்டதா இருக்க சமமா இருக்கும். ஒய்ஹெச் பொறுத்து சமச்சீர்னா இரட்டை சார்பு. அடுத்து நேர்மாறு சார்புகள். நேர்மாறு சார்புகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நேர்மாறு சார்பின் வரைபடங்கள். நேர்மாறு சார்புல f of x = sin x அப்படின்னா f inverse of x = என்ன? f inverse of அப்படிங்கிறதா நேர்மாறு சார்பு. அப்ப f of x = sin x. அப்ப இதோட சார்பகம் என்ன சார் அப்படின்னா, சார்பகம் 2π வீச்சகம் -1 வந்து +1. அப்ப f inverse of x னா இது சார்பகமா மாறிடு, இது என்னவா மாறிடும் வீச்சகமா மாறிடும். சரிங்களா? நம்ம பார்த்திருப்போம். இது சார்பகம், இது வீச்சகம். f inverse of x இது f, இப்படி போறது f, இப்படி வரதுக்கு பேரு f inverse. அப்ப f inverse இது சார்பகமா மாறினா இது என்னது வீச்சகமா மாறிடும். அது இப்ப இருபுற சார்பா இருந்தா மட்டும்தான். சரிங்களா? சரி. அடுத்து சைன் சார்பின் வரைபடம். சரிங்களா? சைன் சார்பின் வரைபடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே 146வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 0 வந்து 2π வரைக்கும். நம்ம 0 வந்து 90 வரைக்கும் தான் பார்த்துருப்போம். இப்போ 0 வந்து 2π வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அப்போ 0 வந்து 90 வரைக்கும் பார்த்துங்க. அடுத்து பைக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 0, 3π பைக்குன்னு என்னது 270க்கு என்ன சார்னா -1, 360க்கு 0 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அங்கே பாருங்க, இந்த 147வது பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க சைன். அதில் காலம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா வளைவரை, அந்த ப்ளூ லைன் தான் மறுபடியும் என்னவாக எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருக்கு. அந்த ப்ளூ வளைவரைக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்னது 0 to 2π. அதுதான் காலம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? சைன் சார்பின் பண்புகள் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, வளைவரையில் தொடர்ச்சியின்மையோ அல்லது முடிவுகளோ இல்லை. சைன் சார்பான தொடர்ச்சியானது. பண்புகள் பார்த்துருக்கோம். சைன் சார்பின் பண்புகள். வளைவரையில் தொடர்ச்சியின்மையோ அல்லது முடிவுகளோ இல்லை. சைன் சார்பு தொடர்ச்சியானது. இந்த சைன் சார்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு எங்கேயாவது இடையில கட்டாயம் இருக்குமா, இல்லை எங்கேயாவது கேப் இருக்குமா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. போய்கிட்டே தான் இருக்கும். வளைஞ்சு என்ன ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். இங்கே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இது தொடர்ச்சியானது. ஆதியை பொறுத்து சமச்சீராக இருப்பதா இது ஒற்றை சார்பு. இரண்டாவது பண்பு. அடுத்த 3 பார்த்தீங்கன்னா சைன் சார்போட வீச்சகம் பார்த்தீங்கன்னா -1 இருந்து -1 ≤ sin x ≤ 1. சரி. நேர்மாறு சைன் சார்பு. சைன் சார்புன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நேர்மாறு சைன் சார்பு மற்றும் அதன் பண்புகள். நேர்மாறு சைன் சார்பு அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும். இப்போ இருக்கு இல்லையா, இது என்னது x அச்சு, இது y அச்சு. இது அப்படியே மாற்றணும். இப்போ இந்த மாதிரி அப்படியே நான் டேன் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். அப்போ எப்படி வந்திருக்குன்னா, இப்போ இந்த படம் எப்படி வந்திருக்கோம் அப்படியே டேன் பண்ணணும்.
அப்ப tan பண்ணும்போது என்ன இப்படி வந்துருக்குமா? அப்படிதான் வந்திருக்காங்க. இது sin x ஓட படம், இது என்னது sin inverse x ஓட படம். சரிங்களா? அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் என்னது π/2 மைனஸ் π/2. சரிங்களா? மைனஸ் π/2 வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இப்போ பாருங்க எங்க சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 150ல மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 150ல சாரி இப்படி இருக்கு போகணும். சாரி நம்ம கொடுத்தேன் இப்படி இப்படி சரிங்களா? ஸோ இப்படி டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் படம். இந்த அளவுக்கு என்ன வராது. என்ன இருக்க -π/2 + π/2 + -π/2 தான் இருக்கு. உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி வரும்போது சொல்றேன். அதுதான் என்னது நேர்மாறு சைன் சார்பின் வரைபடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பேஜ் நம்பர் 149லேயே போட்டிருக்காங்க. சரி அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும் புரியும். சரிங்களா? சரி பாருங்க டேபிள் காலம் போட்டு பணம் போட்டிருக்காங்க. அந்த பணம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி நான் தான் தப்பா சொல்லிட்டேன். மறுபடியும் நான் அதே தான் சொல்லியிருக்கேன். சரியா? இங்கே என்ன கோணங்கள் இருந்துச்சு இல்லையா? இப்போ கோணங்கள் என்னது ஒய்ஹெச்ல வந்துடும். நம்பர்ஸ் என்ன வந்துடும் இங்கே வந்து இது -1 இது +1. அப்போ எப்படி இருக்குன்னு இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கு நேரம் என்னது +π/2 இதுக்கு நேரம் என்னது -π/2 அப்படி வந்துடும். சரிங்களா? அளவுகள் எக்ஸ்எச்ல வந்து நம்பராகவும் ஒய்ஹெச்ல கோணங்களாகவும் பாய்களாகவும் வந்துடும். அதை அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. அதோட பண்புகள் பாருங்களேன். வரையறை 4.3ல இப்ப இதோட சார்பகம் என்னவாயிருக்கும் -1 இருந்து +1 ஆகும். வீச்சகம் என்னவாயிருக்கும்னா -π/2 இருந்து -π/2 வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறத அங்க கொடுத்துருக்காங்க அந்த டெஃபினிஷன்ல. பண்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த பண்புகள் எல்லாமே பாருங்க. பண்புகளை பாருங்க. இந்த 5வது பண்பு மட்டும் பாருங்க. கட்டுப்படுத்தப்பட்ட இடைவெளி -π/2 + π/2 ஆனது சைன் சார்பின் முதன்மை சார்பம் ஆகும். பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது மட்டும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சைன் சார்பின் முதன்மை சார்பகம் என்னது -π/2 + π/2. அதே மாதிரி எனவும் -1 ≤ x ≤ 1 y = sin 1 x சார்பின் முதன்மை மதிப்பு பிரின்சிபல் வேல்யூ எனவும் அழைக்கப்படும். சரிங்களா? சரி முதன்மை சார்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. பின்னாடி நான் இதை எழுதியும் போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க. சரி அடுத்து நேர்மாறு சைன் சார்பின் வரைபடம். அதான் வரைபடம் எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை குறிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்வதன் மூலமாக சொல்லிட்டு ஆதி வழியே செல்கிறது. ஆதியை பொறுத்து சமச்சீராக இருப்பதால் ஒற்றை சார்பு ஆகிறது. அப்போ என்னது சைன் சார்பும் ஒற்றை சார்பு தான், சைன் இன்வர்ஸ் சார்பும் ஒற்றை சார்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 150ல சைன் சார்பும் சைன் இன்வர்ஸ் சார்பும் விங்கல் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் 4.7ங்கிறது சைன் சார்பு. சைன் சார்புன்னா அந்த முதல் மட்டும் கொடுத்துருக்காங்க. முதல் கர்வ் இருக்குல்லையே அது மட்டும். 4.8 அப்படியே கர்வ் என்ன அது மாறுது. இப்போ 4.9ல சைன் சார்பும் சைன் இன்வர்ஸ் சார்பும் போட்டிருக்காங்க. அது ஆதியை பொறுத்து சமச்சீராக இருக்குங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. y = x என்னது ஆதியை பொறுத்து சமச்சீர். சரிங்களா? ஓகே. இப்போ எடுத்துக்காட்டு 4.1 பாருங்களேன். Rn மற்றும் பாகையில் sin inverse of -1/x இன் முதன்மை மதிப்பை காண்க. அப்ப sin inverse of -1/x இன் முதன்மை மதிப்பை காண்க. சரி அப்ப நமக்கு என்ன செய்யணும்னா இங்க பாருங்களேன். குறிப்புல 3வது பண்பு பாருங்களேன்.
சைன் சார்போட சார்பகம் பின்னாடி உங்களுக்கு டேபிள் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போ கணக்கு தேவைன்னா சைனோட சார்பகம் என்ன சார் அப்படின்னா -5/2 + 5/2 வீச்சகம் -1 + 1. சைன் இன்வர்ஸ் அப்படின்னா இது அப்படியே மாறும் -1 + 1 வீச்சகம் π/2 -π/2 + π/2. சரிங்களா? சரி, இப்போ வாங்க क्वेश्चन என்ன சொல்றாங்க? எடுத்துக்காட்டு 4.1 தேர்வு. என்ன கேக்குறாங்க? sin inverse of -1/2 இன் முதன்மை மதிப்பை காண்க. sin inverse of -1/2 y என்க. சரிங்களா? அப்புறம் மாத்தி இப்படி எழுதிக்கிறீங்க. இப்படி எழுதிக்கோங்க. y sin inverse of -1/2. நான் இங்கே போடுறேன். sin y -1/2. sin y -1/2. சரி, இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இப்படி மைனஸ் இங்கே கொண்டு வரேன். sin y -1/2. எப்போ சார் 1/2 வரும்? சைன் அட்டவணையில நம்ம சைன் இன்வெர்ஸ் தெரியாது. சைன் அட்டவணையில எப்போ 1/2 வரும்? 30 டிகிரியா? 30 டிகிரி π/6. அப்ப நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி இது எப்படி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுதுக்கா சொன்னா அடுத்தது போகாத மாறிடும். இப்போ y இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு கண்டுபிடிச்சாலும் நான் y மதிப்பை கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். நான் புரியுற சொல்றது y sin inverse of -1/2 என்க. அப்ப இதோட மதிப்பை கண்டுபிடிச்சாலும் தான், இதை y மதிப்பை கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த sin inverse இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்ப sin of y -1/2. சரிங்களா? இந்த ரெண்டு பக்கம் நான் மைனஸாக பிரிக்கிறேன். அப்ப எப்படி வந்துருமா? அடுத்து sin of -y =1/2 எழுதிக்கலாமா? எப்ப சார் 1/2 வரும்? எத்தனை டிகிரிக்கு? 60 டிகிரி. சார் 30 டிகிரிக்கு. 30னா π/6. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 180. 6 30. சரி, அப்ப -y என்னது? π/6. அப்ப y என்னது? -π/6. சரிங்களா? சரி, இப்ப sin inverse இது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். இதோட ஆன்சர் இது சார்பகம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது சார்பகம். இது என்னது? வீச்சகம். அப்ப இது இந்த வீச்சகத்துக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். sin inverse வீச்சகம். sin inverse for வீச்சகம் என்னது? -π/2 + π/2. -π/6 எத்தனை டிகிரி? -30 டிகிரி. -30 இதுக்குள்ள இருக்குமா? -90 + 90. -30 இங்க இருக்குமா? ஓகே. அப்ப therefore என்ன வீச்சகம் therefore -π/6 belongs to -π/2. ஏன் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க? ஏன்னா முதன்மை மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. therefore sin inverse of -1/2 முதன்மை மதிப்பு எவ்வளவு? -π/6. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தேர்ட் சாப்டர்ல பேஜ் நம்பர் 135ல क्वेश्चन நம்பர் 7 பயிற்சி 3.5ல क्वेश्चन நம்பர் 7 இருக்கு இல்லைங்களா? சரி, பாருங்க என்ன இருக்குன்னா 6x⁴ - 5x³ - 3x² - 5x + 6 = 0 எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு 1/3 எனும் சமன்பாட்டின் தீர்வு காண்க. இந்த கணக்கை பத்தி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் டெஸ்ட்ல கேட்டிருந்தேன். நான் சொல்லணும்ன்றது இது எப்படி என்ன மறந்தேன் அப்படிங்கிறதே தெரியல. இது சொல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த பயிற்சியும் போயிட்டேன். சரி, இது என்ன சமன்பாடு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழ் சமன்பாடு. இது என்ன சமன்பாடு? தலைகீழ் சமன்பாடு. தலைகீழ் சமன்பாடு அப்படிங்கிறது அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்றதுக்கு தலைகீழ் சமன்பாடு நான் சொல்லும் போதே அதோட விளக்கம் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லிட்டு 134 மேல தலைகீழ் சமன்பாடுல ஆல்பா ஒரு தீர்வா இருந்துச்சுன்னா 1/ஆல்பாவும் என்னவா இருக்குமா? தீர்வா இருக்கும்.
அப்ப இந்த கணக்கு பொறுத்தவரைக்கும் 1/3 வந்து இந்த சமன்பாடுக்கு தீர்வுனா 3 என்னவா தான் இருக்கும், தீர்வா தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த கணக்கு போடுவோம். சரிங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை, நிசா ஞாபகப்படுத்துறதுனால இந்த டக்கு இப்போ ஞாபகம் வந்தனால சொல்றேன். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 1/3 தீர்வு எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 1/3 தீர்வுனா 3 என்னவா தான் இருக்கும், தீர்வா தான் இருக்கும். 1/3 தலையில போட்டா 3 தான். சரி, இப்போ இந்த கொஸ்டின் புரியுதா? நம்ம எப்படி எழுதிக்கலாம்? தீர்வு y = எடுங்க. நம்ம sin y ரெண்டு கூட மைனஸ் ஆக இருக்கு, மைனஸ் உள்ள கொடுங்க. மைனஸ் y = π/6, y = -5/6. இந்த வேல்யூ இதுக்குள்ள இருக்கா? ஏன்னா இதோட வீச்சகம் முதன்மை வீச்சகம் என்ன, -5/2 + 5/2. சோ அதுக்கு இருந்தா மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன இருக்கு? sin inverse of 2v. sin inverse of 2v முதன்மை மதிப்பை காண்க. எடுத்துக்காட்டு 4.2 தீர்வு y என்க. சரியா? அப்ப sin y = 2. sin y = 2. இப்ப இது சார்பகம், இது வீச்சகம். சரிங்களா? அப்ப sin x sin சார்பின் வீச்சகம் என்னது? -1 to +1. அப்ப therefore 2 does not belongs to -1 to +1. ரெண்டு அதுக்குள்ள இருக்குமா? ஏன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கு? sin y க்கு என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ரெண்டு அதுக்குள்ள இருக்குமா? இருக்காது. அப்ப therefore என்ன பண்ண y க்கு மதிப்பு வருமா? வராது. therefore sin inverse of 2 க்கு முதன்மை மதிப்பு இல்லை. புரியுதா? கரெக்டா இருக்கிறது. sin y எங்க இதே இருக்கு. y = 2 வந்திருக்கு. sin சார்பின் வீச்சகம் இது sin சார்பு தானே. நம்ம இங்க கண்டுபிடிச்சது sin inverse y = sin inverse. sin சார்பின் வீச்சகம் என்ன? -1. இது ரெண்டு அதுக்குள்ள இல்ல. சரிங்களா? அதனால அதுக்கு என்ன கிடையாது, முதன்மை மதிப்பு இல்லை. அடுத்த क्वेश्चन நம்பர் 4.3 ல பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? sin inverse of சிம்பிள் தான், அதே ரிவர்ஸ் செய்யணும். sin inverse of 1/√2. sin அட்டவணையில எப்ப 1/√2 வரும்? 5/4. இந்த 5/4 இதோட வீச்சகத்துல இருக்க, இதோட வீச்சகம் என்னது? -5/2 + 5/2. இதுல இருக்கா? சோ முதல் மதிப்பு கேட்டேன். முதல் மதிப்பு அதுக்குள்ள இருக்கு. சோ அத கண்டுபிடிச்சா போதும். நீங்க எழுதிக்கங்க, ஆன்சர் எல்லாமே போதும். சிம்பிளா என்ன ஈக்குவல் இதை எப்படி சார் எழுதலாம்? என்ன கேட்குங்க? sin inverse of 1/√2 y என்க. y = sin y = என்னது? 1/√2. எப்போ வரும்? y = π/4. 5/4 கான்ஸ்டன்ட்ல இருக்கு. -5/2 + 5/2. therefore sin inverse of புரியுதா கண்ணே? தீர்வு இதுங்க. sin inverse of 1/2 y என்க. அப்ப sin y = 1/2. எப்போ வரும்? 5/4. 5/4 இதுக்குள்ள இருக்கான்னு இருக்கு. அப்ப therefore sin inverse of y முதன்மை மதிப்பு என்னது? 5/4. இங்க இருக்குலையா? சொல்யூஷன் பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் sin inverse of sin of -5/4. sin inverse of sin of -5/4. இது ரொம்ப சிம்பிள் தான். क्वेश्चन ஒண்ணு sin inverse of sin of -5/3 என்ன? 3 மதிப்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம +1 படிக்கல என்னங்க நீங்க சொல்றீங்க. sin inverse sin பக்கத்துல மிக்ஸ் ரெண்டு ஆன்சர், இது மட்டும் தான் ஆன்சர். என்னது? -5/3. இது belongs to இதோட வீச்சகம் என்னது? -5/2 + 5/2. இதுக்குள்ள இருக்கா அப்படி மட்டும் பாத்துக்கலாம். இது வந்து நம்ம therefore sin inverse of sin of -5/3
முதன்மை மதிப்பு எவ்வளவு என்ன -5/3 புக்ல இருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन இங்க புக்ல உள்ள மாதிரி எழுத வேண்டாம், நான் எழுதிருக்கேன் அது மாதிரி எழுதுங்க. அடுத்து sin inverse of sin of 5/6 5/6 இப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். That question sin inverse of sin of 5/6 equal to y என்க. அப்ப sin y equal to இப்போ பாருங்க 5/6 எவ்வளவு 30 டிகிரி. அப்ப 5 × 30 எவ்வளவு என்ன 5 × 30 என்ன 5/6. இப்போ 5 னா 5 × 30 150. ஆனா sin இன்வர்ஸ் ஓட ரீச் என்ன பாத்தீங்கன்னா மைனஸ், அதாவது இப்படி சொல்றேன் -90 இருந்து +90 தான். ஆனா இங்க கிடைச்சது என்னது 150. அப்ப 150 அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற மாதிரி மதிப்பு எடுத்து நம்ம அதுக்கு சரியான மதிப்பை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சரி சார், அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த 150 நான் கன்வெர்ட் பண்றேன். 150 கன்வெர்ட் பண்றேன். இப்ப பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சது இப்படியே இருக்கட்டும். sin inverse of 150 sin 150. அப்ப sin 1 × 90 + 60. sin 1 × 90 + 60. இரண்டாம் கால் பகுதி. இரண்டாம் கால் sin இருக்கா இருக்கு பிளஸ் இங்க ஒற்றைப்படை. இப்போ ஒற்றைப்படைனா என்ன இருக்குன்னா இதோட சரி இங்க இருக்கு. சரி நீங்க செய்யுங்க. இதோட ஒற்றைப்படை, இதோட கோஆர்டினேட் யாருக்குங்க cos 60 டிகிரி. சரிங்களா? cos 60 எவ்வளவுங்க 1/cos 60 1/2. அப்ப sin 150 பதில் என்ன போட்டுக்கலாம் 1/2 போட்டுக்கலாமா? அப்ப இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 1/2 = y என்க. புரியுதா? y = sin y = 1/2. y = என்னதுங்க 1/2 னா எப்போ 1/2 வரும் 5/3. இந்த 5/3 அந்த இருக்கா? சரி, சரி 1/2 வா. சரி 5/6. சரிங்களா? இதெல்லாம் எனக்கு புக்கில் கொஞ்சம் நீங்கள் என்ன படிச்சதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், புரிய நினைக்கிறேன். நான் உங்களுக்கு செகண்ட் சாப்டர் நடக்கும்போது சொல்லியிருக்கேன். செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் நடக்கும்போது லாஸ்ட் வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இந்த கோணங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது 150 எப்படி பிடிச்சிட்டோம்னா இப்போ இதுக்கு தான் என்னென்னு போட்டுக்கலாம் 1/2 போட்டுக்கலாம். 1/2 அசிஸ்டாக நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்போ சார் இதை செய்யணும் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 150 இந்த ரேஞ்சுக்குள்ள இல்லாதனால இது செய்யலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? பார்ப்போம். மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.